ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்து மிகுந்த மூலிகை வாய்ந்த அரிசி சாதம் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பிரண்டை அகத்திப்பூ வச்சு தான் செய்ய போகிறோங்க. பாருங்கள், அகத்திப்பூ அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரண்டை இது போல் நல்லா பொடுசு பொடுசாக இருக்குங்க. பிரண்டையாக இருக்கும்போது கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு நம்ம நறுக்கி எடுத்துக்கணுங்க, இல்லைனா வந்து குத்துங்க. இப்போ ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது இந்த பிரண்டையோட அந்த கசப்பு தன்மை சுத்தமாக போயிடும். ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெய் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தேவையான பொருட்கள் உளுத்தம்பருப்பு, கடுகு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, இதுதான் தேவையான பொருட்களுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கடுகை சேர்த்துக்கலாங்க. கடுகுல வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். கருப்பு உளுந்து சேர்த்திங்கன்னா இன்னும் உடம்புக்கு நல்லதுங்க. ஏன் வெள்ளை உளுந்து சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரண்டைப்பொடி சாதத்துக்கு வந்து ஒரு வலுவழுப்பு தன்மை கொடுக்கக்கூடிய தன்மை உடையதுங்க. ஸோ இது சேர்க்கும் போது அந்த சாதமே வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும், மதியம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோங்க. கூடுதலாக வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இந்த கடலைப்பருப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கும் போது இதில் நமக்கு புரத சத்தும் கிடைக்குது. கூடுதலாக வந்து நமக்கு அயன் சத்தும் கிடைக்குதுங்க.